ஆம் நண்பர்களே, ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி என்ன சர்வைவல் டாஸ்க்னா, தங்கிறதுக்கும் திங்கிறதுக்கும் கிடைக்கிறத வச்சு தான் நம்ம இன்றைக்கி சர்வைவல் பண்ண போகிறோம். சுத்தமாக காசு இல்லாமல். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மீன் கூட மாட்டின்காது. அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது தருமபுரியில் திருப்பத்தூர் மெயின் ரோட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. இங்கேருந்து தான் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்துக்கலாம். அதனால் கீழே எங்கன்னா ஒரு வாட்டர் கேன் என்ன இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் குடிக்கிறதுக்கு இங்கே அந்த பைப்பில் தண்ணி ஒழுகும். அது காவேரி தண்ணி. அதனால் ஒரு வாட்டர் கேன் பிடிச்சி பேக்கில் போட்டுக்கின்னு பறப்போம். ஆம் நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 10:14 ஆகுது. அப்படியே நடந்து போயினே இருக்கிறேன். வாட்டர் பாட்டில் தேடணும். நானும் ஒரு வாட்டர் கேனை கூட கிடைக்கல. வாட்டர் பாட்டில் கிடைக்கிறத தவிர வாட்டர் பாட்டில் காணும் ஒன்று கூட. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஒரு வாட்டர் பாட்டிலை கூட காணும். ஆனால் குவாட்டர் பாட்டில் வேணால் நிறைய இருக்குது. அப்படியே போவோம். அங்கே தான் தண்ணி பிடிக்க முடியல. அங்கேயே சுற்றி பார்த்தேன் தண்ணி வாட்டர் பாட்டில் எனக்கு கிடைக்குமான்னு. ஒன்று கூட கிடைக்கல. ஆம் நண்பர்களே, இப்போ என்னென்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். வாட்டருக்கான ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். வர வழி பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருந்துச்சு. கால் வலி பார்த்தோன்னா பயங்கரமாக வலிக்குது. இங்கே ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இன்றைக்கி ஏதாவது தைப்பூசம்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் நியர் லொக்கேஷன் முருகன் கோயில் என்ன இருந்தால் பார்த்துட்டு அங்கே போய் சாப்பாடு போட்டாங்கன்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி அங்கே தான் சாப்பிட்டு முடிச்சு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இரமத்தூர், இந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா இரமத்தூர் போகுது. அங்கே போயிட்டு அங்கே என்ன சாப்பிட்றாங்கன்னு போயிட்டு பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாப்பாடு அங்கே தான் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். அதாவது இந்த சர்வைவல் பார்த்திங்கன்னா சுத்தமாக காசும் இல்லாமல் தான் நம்ம இந்த சர்வைவலை செய்ய பாருங்க. சுத்தமாக காசே இல்லாமல். ஆம் நண்பர்களே, நடக்க ஆரம்பிப்போம். அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. சாப்பாட்டுக்கு பக்கத்தில் என்ன முருகன் கோயில் இருக்குமான்னு சொல்லி லொக்கேஷன் போட்டு பார்த்தா எக்கச்சக்கமான முருகன் கோயில் வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 கிலோமீட்டர் மேலே தான் இருக்குது. ஆம் நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு அரியகுளத்துக்கு முன்னாடி அந்த ஒரு குளமா ஏரி மாதிரி ஒன்று பார்த்து, ஏரியே என்னது வாய்க்காவா என்னன்னு தெரில. அங்கே இருந்து நடந்து இப்போ திப்பம்பட்டி பக்கம் வந்தாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துல கேனை இருக்கிற இடத்துல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அப்புறமேட்டு கோயிலான இருக்குதான்னு தண்ணி பார்த்துங்க, அங்கேயும் இல்லை. அப்புறமேட்டு ஒரு டேங்கு மாதிரி ஒன்று இருந்துச்சு, அங்கேயும் பார்த்துங்க தண்ணி அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் ஊராக பார்த்தீங்கன்னா டேப் போட்டு வச்சுருந்தாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக கிடைக்கல. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே குவாட்ரு அடிச்சுட்டு இங்கே வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி. இங்கே பாருங்கள், குவாட்ரு அடிச்சுட்டு பாதி தண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த தண்ணி தான் நம்மளுக்கு கிடச்சினுக்குது. யாருங்க குவாட்டர் அடிச்சு வச்சதுன்னு தெரில. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நன்றி. ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துட்டேன். கால் பார்த்தீங்கன்னா அதிகமாக வலிக்குது. ஒரு கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறமேட்டு கிளம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா திப்பம்பட்டியில் இருக்கிற ஒரு நிழல் கூடத்தில் உட்காந்துக்கிறேங்க. திப்பம்பட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிழல் கூடத்தில் உட்காந்துக்கிறேங்க. இரமத்தூர் போயிடலாம். ஏன்னா நம்ம போகிற முருகன் கோயிலான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுவாங்களா இல்லைன்னு தெரியாது. அதனால் இரமத்தூர் போயிட்டு அங்கே என்ன சாப்பாடு போடுவாங்கன்னு பார்ப்போம். நடக்க ஆரம்பிப்போம். நான் இரமத்தூருக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 கிலோமீட்டர் இருக்குது. நண்பர்களே, இந்த நூல் பார்த்தீங்கன்னா இந்த நூல் ரொம்ப தூரமாக இருந்து இருக்குது. பல கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாகவே இருக்குது இந்த நூல். இந்த நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக வந்து இருக்குது. எதுக்கு இவ்வளோ தூரம் ஓட்டுங்கிறான்னு தெரில. போய்கிட்டே இருக்குது பல கிலோமீட்டருக்கு.
ஆம் நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா கொல்லாபுரி அம்மன் கோயிலானு வந்துக்கிறேங்க. கொல்லாபுரி அம்மன் கோயிலானு வந்துக்கிறேங்க. இங்கேயாவது என்ன சாப்பிட்றதுக்கு தண்ணி என்ன கிடைக்குமான்னு பார்ப்போம். ஆம் நம்பர்களே, கொல்லாபுரி அம்மன் கோயிலான வந்து உட்காந்துட்டேன். வெறும் இங்கே தண்ணி தான் கிடச்சிச்சு. சாப்பாடு எனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். யாருன்னா சாப்பாடு எதனா கொடுக்குறாங்களான்னு. சாப்பாடுனா இந்த பிரசாதம் எதனா கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம இருமத்தூர் அப்படியே நடைய கட்ட வேண்டியதான். ஆம் நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா அங்கே கோயிலான சாப்பாடு போடல, யாரும் பிரசாதம் எதுவும் கொடுக்கல. நம்மளுக்கு போனால் ஒன்றுமே கிடைக்கல. தண்ணி மட்டும் இருந்துச்சு அங்கே மினி டேங்கில். தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்து அது பக்கத்துலேயே உட்காந்துட்டான். வர வழியில் மண்டபம் ஒன்று இருந்துச்சு. போயிட்டு அங்கே சாப்பாடு சாப்பிட்லாமா வேணாமா, என்னடா எதாவது தப்பாக எடுத்துவாங்க, நம்ம மூஞ்சை பார்த்து சாப்பாடு போடுவாங்களான்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு நான் இங்கே உட்காந்து இன்னொரு 2 கிலோமீட்டர் தான். இருமத்தூர் போய் பார்ப்போம் அங்கே எதனா சாப்பாடு போடுறாங்களான்னு. அப்படி இல்லைன்னா அங்கே ஆறு ஓடும், அது இல்லைன்னா மீன் பிடிச்சி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடுவோம். இல்லைன்னா இன்றைக்கி தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை வழி. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கிழங்கு தான் கிடச்சிச்சு. அது காஞ்சி போயிட்டு கிடக்குது. கடிக்கவே முடியல. இது ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி போட்டுடலாம். அவர்களே, ஒரு வழியாக இருமத்தூர் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டு எல்லாம் தட்டு தான் அங்கே போட்டு போயின்னுக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சுத்தமாக இல்லை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. மீன் பிடிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:40 ஆகுது. 4 மணி பக்கம் ஆகுது. இதுமாரி கால் வேறு ரொம்ப வலிக்குது. எங்கே இப்போ புழு நோடி நான் எப்போ மீன் பிடிச்சி சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரில. அங்கே பாருங்கள், எல்லாம் தட்டையெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் போட்டு போயிட்டாங்க. அங்கே வர வழியில் வேடியப்பன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அங்கே உள்ள போய் பார்த்தா அங்கேயும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு அங்கே கிடச்சினுக்கோம். அங்கேயும் கிடைக்கல. இங்கேயும் யாரும் சாப்பிடல. அங்கே சாப்பிட்றாங்க, ஆனால் அது கொடுக்குற மாதிரி யாரும் இல்லை. இங்கே என்ன பண்ணுறது தெரில. பார்ப்போம் நைட்டுக்கு என்ன கிடைக்குமான்னு சாப்பாடு. போய் பார்த்தேன், சாப்பாடுலாம் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் வாங்கி கேட்டு சாப்பிட்றதுக்கு கூச்சமாச்சே. அதனால் கேட்டு வாங்கி சாப்பிடல, அப்படியே வந்துட்டேன். எனக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கூச்சமாக இருக்கும். அவங்க எதனா சொல்லிவிடுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாயிரும். அதனால் கேட்டு வாங்கி சாப்பிடல. அவ்வளோதான், அப்படியே கிளம்புற திருப்பணும். வந்த வழியே லைட்டாக முன்னாடி போகிறேன். ஏன்னா போய்ட்டு உட்காரலான்னு இருக்கிறேன். கால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வலிக்குது. திருப்பி 17-18 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். போயிட்டு உக்காட்றேன் ஒரு இடத்துல போயிட்டு. ஆம் நண்பர்களே, இப்போ என்ன ஆகுதுன்னா 5:15 ஆகுது. இதுக்கு மேலே நான் மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். புழு நோட்டத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் என்ன பண்ணலான்னுங்கன்னா இங்கேயே எங்கே நான் படுத்துன்னு தூங்கிட்டு காலையில் எழுந்து மீன் பிடிச்சி சாப்பிட்லான்னு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இருமத்தூரான் தான் இருக்கிறேன். இன்றைக்கி எங்கே தூங்கலான்னு பார்த்தா இந்த கோயிலான ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயிலான தூங்கலான்னு பார்த்தா கேட்டு போட்டுன்னுக்குது. அதனால் நம்ம உள்ளே ஏறி குதித்து ஏன்னா தூங்க முடியாது. அது கொஞ்சம் நல்லா இருக்காது, அது நல்லது இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா அப்படியே வந்த வழியே ரோட்டே போகிறேன்.
ரோட்டே போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கு, கைவிடப்பட்ட பெட்ரோல் பங்க் ஒன்று இருந்துச்சு. ஒன்று அங்கே போயிட்டு ஒன்று தூங்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு புளியா மரத்தில் மேலே ஏறி நான் ஒரு ரேஷன் கடை சேரி ஏற்றணுங்கிறேன். மேலே ஏறி ஒரு யானை, அந்த குழந்தைங்க தூங்குற யானை மாதிரி கட்டிக்கிட்டு அதில் தூங்கலான்னு இருக்கிறேன். நான் இப்போ வந்த வழியே போகிறேன். இன்றைக்கி சாப்பாடு தான் பார்த்திங்கன்னா சுத்தமாக எதுவும் சாப்பிடல. என்ன பட்டத்தில் நாளைக்கு தான் மீன் பிடிச்சி தான் சாப்பிட்டாகணும். வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் கிடைக்கல. நானும் கோயிலாக அலைஞ்சேன், எங்கேயும் சாப்பாடு எங்கேயுமே. நாம் வந்த டைமிங் சரியில்லை. அந்த வேடியப்பன் கோயில்னு சொல்லிவிட்டு அங்கே போனேங்க. அங்கே நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கோம். அங்கே கிடைக்கல. அப்புறமேட்டு இங்கே வந்து பார்த்தேன், இங்கே சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்டாங்க எல்லோரும். ஆனால் அவங்க வந்த ஆளுங்களுக்கு தான் போட்டாங்கன்னு தவிர வேறு யாரும் அந்நியன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யாரும் அங்கே சாப்பாடு போடல. அது இல்லாத எனக்கு அந்த மாதிரி போயிட்டு வாங்குறது எனக்கும் பிடிக்காது. அவங்க எதனா சொல்லிவிடுவாங்க, இல்லைப்பா எங்களுக்கே சாப்பாடு இருக்குதுன்னுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிடிக்காததுனால எதுவும் இன்றைக்கி சாப்பாடு எதுவும் கிடைக்கல. நான் சாப்பிட்டே இல்லையா? நான் தள்ளி முழிக்கிறான். சரி பாய், நான் அப்படியே வந்த வழியே அப்படி கிளம்புறோம். ஆம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைவிடப்பட்ட பெட்ரோல் பங்க்னு சொன்னேன்ல, அந்த பெட்ரோல் பங்க்கான வந்துட்டேன். இதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்கு. இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். ஆம் நண்பர்களே, அந்த பெட்ரோல் பங்கான பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்தாங்க. சரி, அங்கே நம்மளுக்கு செட் ஆகிறான்னு சொல்லிவிட்டு திருப்பணும் பார்த்தீங்கன்னா கொல்லாபுரி அம்மன் கோயிலானே வந்துட்டோம். கொல்லாபுரி அம்மன் கோயிலானே வந்தோம். காலையிலேருந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா வர வழியில் தேங்காய் சூறு தேங்காய் போட்டிருந்தாங்க. அது இன்றைக்கி நைட் ஆச்சு. இன்றைக்கி நைட்டு நான் அங்கே தான் தூங்க போகிறேன். நைட்டு எவ்வளோ நேரம் பார்த்திங்க இங்கே பாருங்கள், இன்னும் பாருங்கள் கூட்டம். அங்கே பாருங்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கூட்டம் இன்னும் இருக்குது. இவ்வளோ நேரம் வரைக்கும் கூட்டம் இருக்க மாதிரிலாம் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. இன்னும் பார்த்திங்கன்னா அங்கே கூட்டம் இருக்குது. இங்கே தான் ஓரமாக இன்றைக்கி நைட்டு தூங்கலான்னு இருக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உணவே இதுதான், தேங்காய் தான், அரைமுடி தேங்காய். ஏதாவது சாப்பிட்டாங்கிட்டு தான் நீங்கள் நைட்டு தூக்கமே வரப்போகுது. இங்கே பாருங்கள் கோயில் அங்கே தாங்க இது. கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு போகிற இடத்துல நம்ம இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறோம். ஆம் நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 2:18 ஆகுது. அந்த கோயிலான்னு போய் படுத்துங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்படியில் வர வழியில் ஒரு மாங்காய் தோப்படியில் தான் நம்ம படுத்துன்னுக்குறோம். ரோட்டு ஓரத்துலேயே. தூக்கமே வர மாட்டேங்குது. நைட்டு 2:15 ஆயிடுச்சு, தூக்கமே வர மாட்டேங்குது. இதை சமாளித்து தூங்குவோம். ஆம் நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 5:04 ஆகுது. அப்படியே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் வீட்டுக்கு. இதோட இந்த பயணத்தை அப்படியே முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாந்தோப்பில் தான் இருக்கிறேன். தூக்கம் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சர்வே வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். நான் அவ்வளோதான் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். பாய்.